உலக ரத்த கொடையாளர்கள் தினம் ஜூன் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் ரத்த தான முகாம்கள் நடந்தன. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் ஏராளமான மாணவர்கள், இளைஞர்கள் வரிசையில் நின்று ரத்த தானம் செய்தனர். இவர்கள் வழங்கும் ரத்தம் பலரது உயிர்களை காப்பாற்ற உதவியாக இருக்கிறது. மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் ரத்த தானம் செய்ய முன்வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மருத்துவக் கல்லூரியோட மெட்ராஸ் மெடிக்கல் பிளட் டோனர்ஸ் கிளப் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதில் 1050 மெம்பர்கள் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் எங்கள் அரசு பொது மருத்துவத்தில் ரத்த தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் இந்த மாணவர்களிடமிருந்து நாங்கள் உடனடியாக ரத்தம் பெற்று இது பண்ணுகிறோம். ஒரு நாளைக்கு 12 கேம்ப் கூட எங்களால் நடத்தி முகாம்லாம் நடத்தி ரத்தம் பெற முடிகிறது. அரசு பொது மருத்துவத்தில் மட்டும் 25,000 யூனிட் வருடத்திற்கு ரத்தம் பெறப்பட்டு அதனுடைய காம்பனன்ட்ஸ் பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் குறிப்பாக சேவை செய்து வருகிறோம். பிளட் தட்டுப்பாடு என்று ஏற்பட வாய்ப்பு கிடையாது இனிமேலாம். ஏன்னா எப்போ இருந்தாலும் இவகாட்டு இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். யார் டோனர்ஸ் இருந்தாலும் அவங்க நம்பர் இருக்கு, அவங்க கார்டு இருக்கு, அவங்க இமெயில் ஐடிலாம் இருக்கு. எப்போ தேவைப்பட்டாலும் ரொம்ப அவசியம் தேவைப்பட்டால் அவங்களை இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. தன்னார்வ ரத்த தான முகாம்கள் மூலம் ரத்தம் பெறுவதில் தமிழகம் முதல் இடத்தில் இருப்பது பெருமைக்குரிய இன்னொரு விஷயம்.